சாந்து அப்படி வச்சுக்கோ. இந்த குட்டி கல்லை இடையில போட்டுக்கோ. நறுக்கலாம் அப்படி போட்டுட்டு இந்த குட்டி கல்லை அப்படி போட்டுக்கோ. இடையில அப்படி குட்டி அதுக்குள்ளே எவ்வளோ கல் இருக்குமோ அப்படி போட்டுக்கோ. வச்சுட்டு பிறகு சாந்த போட்டு பிடிச்சி நிற்கும் அப்படி போட்டுக்கோ. కిపిట మట్టకము లగ్గేసి దాన్ని కట్టుకుంటే సిమెంట్ అన్ని ఇచ్చాను. ఎవరి తేంగ కట్టు అటు ఇటు అదే కుట్టి కళ్ళ పొట్టు వెళ్ళిపోతాను. సిమెంట్ మట్టకము కట్టు ఇలాంటి కట్టు కిపిట సాందు అయ్యన తల్లి సాందు எங்கள் அப்பா செத்ததுக்கு என் தம்பி ரூபா அனுப்பலையாம். அனுப்பலேன்னு சொல்லுதா, ரூபா அனுப்பலை அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சித்தப்பா சொன்னேன் வீடு கட்டினோன்னே நீங்கள் வாங்க சித்தப்பா நான் எடுத்தாரேன்னு. இன்னைக்கு செத்ததுக்கு தான் கொண்டு போட்டிருக்கேன். என் ட்ரெஸ்ஸை உடுத்தி தான் விதைச்சிருக்கு கடையத்தில். பைசா வேறு இல்லைல்ல எங்கள் அம்மா கொடுத்தது. எங்கள் அம்மாவுக்கு தான் புண்ணியம் போய் சேரும். பைசா இல்லை என்கிட்ட. எங்கள் அம்மா தந்த பணம் இருந்து பேங்கில் கட்டணும்னு வச்சுருந்தேன். அதான் அன்னைக்கு அங்கே கெட்ட போனேன். அந்த கடைக்காரை இல்லை, கடைக்காரை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ போய் சேர்ந்துருக்காது. கெட்டியிருந்தோம்னா சித்தப்பாவுக்கு எடுத்து கொடுத்துருக்க முடியாது. என்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு எடுத்து கொடுக்க, செத்துக்கு என் ட்ரெஸ்ஸை கூட தான் வச்சுருக்காங்க. நல்லது தானே, புண்ணியம் தானே, புண்ணியம் தானடா. அது பெற்ற பிள்ளைகள் ட்ரெஸ்ஸு வச்சுருந்தாவே அது கூட கொடுத்துனது தான். நான் தான் என்னை புரிய செய்யணும். எங்கள் சித்தப்பா வந்து சாமி ஆடும். சாமி இருக்குல்ல, சுடலாம் ஆடுங்க. சரி அவர் ஆடுவார். அது சுடலை பொண்டாட்டி தானே, அது பொண்டாட்டி. அப்போ அவளுக்கு எடுத்து எனக்கு புண்ணியம் தானே. எங்கள் சித்திக்கு நான் போட்ட ட்ரெஸ்ஸோடு தான் போட்டிருக்காங்க அங்கே. புண்ணியம் தானே எங்கள் சித்தப்பாவுக்கு. இந்த சேலை எல்லாருக்கும் எடுத்தா சேலை எனக்கு எடுக்கலை. நான் சொன்னேன் விளையாட்டுக்கு சொன்னேன், எடா எனக்கு ஒரு 100 ரூபா சேலை எடுத்தானேன்னு. எனக்கு தான் எத்தனை சேலை இருக்குது. நான் என்ன வேலைக்கா போகிறேன், வேலை வேணாலும் கொடுத்தலாம். யூடியூப் எடுக்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு பணம் கொடுத்துவேன். சொன்னாக்கா அவன்கிட்ட எடுத்துட்டான். நான் 400 ரூபா செலவழிச்சேன், எனக்கு 1000 ரூபா செலவழிச்சிட்டான். கொடை வந்து அவனுக்கு ஒரு பொண்டாட்டிக்கும் ஒரு சேலை எடுத்துக்கிடுவேன். நீங்கள் அடுத்த மாதம் எங்கள் அம்மா ரூபா அனுப்புங்களா? ரொம்ப செலவழிச்சிட்டான். பணம் இருக்கவங்களுக்கு மனசு இருக்காடா. நீ எவ்வளவு நீ பற்றியா உங்கள் அக்கா தங்கச்சிக்கு எப்படி செலவழிச்சிட்டு நான் கஷ்டப்படுது. இந்த அளவு பணக்காரனுக்கு இருக்காது. தம்பியெல்லாம் வேற ஒட்டலாண்டா சார்ஜாவில் இருக்கும். சரவணா கொன்னன் எச்சு கேட்டு காக்கா ரொட்ட உண்டான். நெய்ச்சார் திங்கா மட்டன் சிக்கன் அப்பையும் சொத்தையும் தின்னான். ஒரு அக்கா தங்கச்சி இப்படி செய்ய சொல்லு. என் சித்தப்பா எப்படியாவது பரவாயில்ல, கஷ்டப்பட்டுனாலும் செய்தாங்களே சொல்லு. ஒருத்தனுக்கு தான் மாச சம்பளம் வரும், ஒருத்தனுக்கு வயலில் தான் வேலை பார்க்க. பாவனே சோம் இல்லாதவன். 2 பேரும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். மாறிய பையன் எங்கள் சித்தப்பா பையன். 4 நாளைக்கு 50,000 ரூபா செலவழிச்சிருப்பாங்க. 2 பேர் இருக்காங்க எங்கள் சித்தப்பா பையங்க. ஒரு மனசு வேணும்ல சொல். 4 நாளுக்கு அப்படி சாப்பாடு போட்டாங்க. சாப்பாடு செலவு 16 நேரத்துக்கு போகணும். 16 நேரத்துக்கு 30 நேரத்துக்கு கொடுப்பாங்களாவே. எங்கள் அப்பாவுக்கு நான் போகல. எங்கள் அப்பா அந்த வேலைக்கார பையன் நான் தொட்ட நோய்